வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். உம் ஆஹ் அதாவது இன்றைய தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குருஜி வந்து அனுபவ உரை கொடுத்திருக்காங்க. நம்ம அனுபவத்துல என்ன, அதாவது தியானத்தின் மூலம் பெற்ற அனுபவங்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை மட்டும் நான் சொல்றேன். தியானத்தினால வந்த அனுபவங்கள் என்ன அப்படின்னா, ஆஹ் முந்தி வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிடணும் அப்படின்னா ரொம்ப இப்ப வந்து வாட்ஸ்அப் நம்ம ஈஸியா வாட்ஸ்அப் பேஸ்புக்ல ஈஸியா எதையுமே லேர்ன் பண்ணிக்கிறோம். தியானம் அப்படிங்கறது ஒரு விஷயத்த படிக்கிறோம். படிக்கிறத வந்து உணரணும். மெய் உணர்வு அப்படின்னு நம்ம அடிக்கடி குருஜி வந்து சொல்றாங்க. அந்த உணர்வு எப்படி அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஸ்வீட் வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்க அந்த ஸ்வீட் எப்படி இருக்கு, ஸ்வீட்டுனா பொதுவா வந்து இனிக்கும் நமக்கு தெரியும். ஆனா இனிக்கும் அப்படின்னா அதை வாயில போட்டு அதை சாப்பிட்டு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த இனிப்போட சுவை உணர்வு நமக்கு தெரியும். அது மாதிரிதான் மெய் உணர்வும். நம்ம வந்து அதை அனுபவிக்கிறோம். எப்படி அனுபவிக்கிறோம்? கண்ணை மூடுறோம். அது அந்த உணர்வான அந்த பரவச நிலையை நம்ம அடையிறோம். அந்த பரவச பல்வேறு விதமான நிலைகளை நம்ம அடைஞ்சிட்டு போறோம். இது எப்படி அப்படின்னா, ஒரு இனிப்பு இருக்கு. அந்த இனிப்புல லட்டு இனிப்பு தான், பால்கோவா இனிப்பு தான், அல்வாவை இனிப்பு தான், ஒவ்வொரு பூந்தி இனிப்பு தான். இப்படி ஒவ்வொரு விதமான ஸ்வீட் நம்ம அதிரசம் நிறைய வகையான வெரைட்டிஸ் ஆஃப் இனிப்பு வந்து நம்ம செய்யறோம். அதே மாதிரிதான் இந்த மெய்யுணர்வுலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான மெய்யுணர்வுகளை நம்ம மென்மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கோம். இப்ப இனிப்புல எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு எல்லாமே பிடிக்கும் தான் சொல்லுவோம். பர்டிகுலரா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம மெய் உணர்வு தான் அதுக்கு மெயின் கான்செப்ட். அதான் இனிப்புல பல வகையான இனிப்புல ஒரு அந்த இனிப்புங்கிற சுவை தான் மெயின். அது மாதிரிதான் நம்மளோட நம்ம தியானம் ஒவ்வொரு படிநிலைகளும் இருக்கு. இந்த படிநிலைகள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த மாற்றங்கள் தான் அந்த மெய்யுணர்வு வந்து நம்ம பரவச நிலையை அடைய வச்சு நம்ம வாழ்க்கையே உயர்த்தி காட்டுறோம். இப்ப என்னுடைய அனுபவம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உணர்வு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பு ஏட்டுக்கல்வியில மட்டும்தான் அதை வந்து நான் படிச்சேன். அதுக்கப்புறம் தான் யோகான்னு சொல்றாங்க. அப்படி என்னன்னு படிக்கும்போது எம்ஏ எம்பில் படிக்கும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. நல்லா படிப்பேன். படிச்சா அது வந்து 96% அப் அண்ட் அபோ எடுக்கிற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. பட் ஆனா அந்த உணர்வா எனக்கு தெரியல. நான் எம்காம் எம்பில் படிக்கும்போது சாதாரண மக்கப் பண்ணி படிச்சு வந்துட்டோம். ஆனா இந்த எம்ஏ எம்பில் யோகா படிக்கும்போது மட்டும் என்ன எப்படின்னா, அதை உணர்ந்து நான் படிச்சேன். இப்ப நம்ம குருஜி சொன்ன மாதிரி நெற்றிகன் தியானம் படிக்கிறோம் அப்படின்னா ஆத்மா தியானங்கிறோம், முதல்நிலை படி தியானங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து நாங்க படிக்கிறோம். அப்ப படிக்கும்போது என்னன்னா, நம்ம முந்தி வந்து படிக்கணும்னா எழுதி பார்ப்போம், எஸ்ஏ எழுதி பார்ப்போம், சொல்லி பார்ப்போம், ரிப்பீட்டடா 3-4 தடவை சொல்லி பார்ப்போம். அப்படிங்கிற விஷயமே இல்லாம இந்த வயசுலயும் நம்ம யோகா படிக்கிறோம். அதை படிச்சு உணர்ந்து எழுதுறோம் பாத்தீங்களா எக்ஸாம். அதுதான் எனக்கு நல்ல மார்க் கொண்டு வந்தது முதல் என்னோட வெற்றி. அதுதான் நானும் ஒரு ஆர்டினரி பீப்புளோட குடும்பத்துல குழந்தைகளையும் பார்த்துட்டு ஆபீஸ் வேலைக்கும் போயிட்டு கணவனையும் பார்த்து கணவன் செய்யற பிசினத்தையும் பார்த்து அத்தனையும் இழுத்து போட்டு நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த நேரத்துல படிக்கிறதுக்கு நேரமே எனக்கு கிடைக்காது. ஆனா நான் வந்து உணர்வுங்கிற அந்த மெய் உணர்வை நான் தொட்டதுனால மட்டும்தான், அந்த உணர்வு உணர்ந்ததுனால மட்டும்தான் எனக்கு வந்து நான் நல்ல எக்ஸாம் எழுதினேன். நான் வந்து ஸ்டேட், அதாவது எங்களோட லெவல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். எங்க மாவட்டத்துல எங்க சோனல் லெவல்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். அது இந்த வயசுல நம்ம இப்படி வாங்கியிருக்கோம்னா அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஆனா எம்ஏ யோகால நான் அவ்வளவு மார்க் எடுத்தேன். எனக்கு ரொம்ப காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட உணர்வு தான், அந்த மெய் உணர்வு. தியானத்தை அனுபவிச்சதுனாலதான். நான் படிக்கவே மாட்டேன், ஆனா எழுதுவேன். எப்படி எழுதுவேன்னு எனக்கு தெரியாது. நம்ம அனுபவிச்சது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை எழுது, நம்ம மனசு சொல்லுது எழுதுறோம். அதுதான் என்னோட முதல் வெற்றியா இருந்தது. அப்புறம் தான் வந்து நம்ம ஒரு சாதாரணமா இருந்த இவ்வளவுதே நமக்கு வந்து இவ்வளவு ஒரு வெற்றியை கொடுக்கணும். அப்ப இதுல நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி நிறைய அனுபவங்கள், உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் வந்து சொல்லிக்கிட்டு அடிக்கடி நான் டிராவல் பண்ணுவேன். அந்த டிராவல் பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து ஒவ்வொரு இன்ட்யூஷன் பவர் கொடுக்கும். இந்த இது கிடைக்கும், இது கிடைக்காது அப்படின்னு நிறைய இன்ட்யூஷன் பவர் வந்து நமக்கு வர ஆரம்பிக்குது. அது மாதிரி மற்றவங்ககிட்ட வந்து நல்ல அன்பா பழகிற தன்மை வந்துருது. இந்த ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா எனக்கு இப்ப மாறிச்சு. எங்க வீட்டுல பிள்ளைகளே அம்மா எங்க ஹஸ்பண்ட் சொல்றான், உனக்கு கோவமே இல்லாம அளவுக்கு ஆயிட்ட. ரொம்ப நரம்பெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு கோவப்பட்டேன் நானு. ஆனா நான் இப்ப எப்படி கோவப்படாம இருக்கேன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது என்னோட சுய அனுபவம். அது காரணம் என்னன்னா நம்மளோட மெய் உணர்வு, அந்த நெற்றிக்கண் உணர்வு, அப்புறம் மூலாதார சக்கரா தியானம், அப்புறம் உச்சிக்கண் தியானம். இந்த மாதிரி ஒவ்வொரு தியானமும் நம்ம படிப்படியா போறதுனால
நம்மகிட்ட உள்ள கெட்ட குணங்கள் அதெல்லாம் வெளியேறி போயிருது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா பக்கத்துல உள்ளவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க, உங்களோட நல்லா மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதும், ஓ அப்படியா அப்படின்னு அவங்க சொல்லும் போது மட்டும் அந்த அனுபவம் நமக்கு தெரியுது. அப்ப இந்த தியானத்தினால அனுபவங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டுல நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி நிறைய பேர்ட்ட இனிமையா பழகுற தன்மை வருது, அன்பா பேசுறோம், பல பேரை நல்லா நேசிக்க கத்துக்கிறோம். வந்து புகழுக்கு அடிமையாகாம நம்ம இருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, இந்த தியானத்துல வந்தாலும் இப்போ ஒருத்தங்க நம்மளை புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா உடனே அந்த புகழுக்கு அடிமையாகாம, அப்படியா இதெல்லாம் இறைவன் கொடுத்த செயல், எல்லாம் மெய்யுணர்வு கொடுத்தது நமக்கு அப்படின்ட்டு அதை அதாவது மைண்டுக்கே கொண்டு போகாம நம்ம தியானத்துல மட்டும் கவனம் செஞ்சு போகும்போது மட்டும் ஒவ்வொரு நிலைமையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய்கிட்டே இருந்து நம்ம வெற்றி அடையலாம். சில தடங்கல்கள் வரும். தியானம் பண்ணும்போது ஒரு சில சொல்றாங்க, எனக்கு யோகா படிக்க ஆசை தான், ஆனா எனக்கு எண்ணிக்க முடியல, ஐ ஹாவ் நோ டைம் அப்படிங்கிறாங்க. பட் ஒய் ஹாவ் கிரியேட்டிவ் நாட் எ டைம் அப்படின்னா, நம்ம கிரியேட்டிவ் பண்ண முடியாது அப்படின்னா, ஒய் நாட் கிரியேட் எ டைம் அப்படின்னா, நம்ம ஏன் பண்ண முடியாது? நம்ம நமக்காக பண்றோம். நம்ம கண்டிப்பா அந்த டயத்தை கிரியேட் பண்ணியே ஆகணும். நம்ம உடல் இருந்தா தான் சித்திரம், அதாவது சுவர் இருந்தா தான் சித்திரம் வரும். உடல் இருந்தா மட்டும்தான் மெய்யுணர்வா நம்ம பெற முடியும். உடல்ல நோய் இல்லாம வாழணும். அது ஒரு பெரிய கிரேட் பாயிண்ட். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மெடிடேஷன் பண்றதுனால என்ன, நோய் கிட்டத்துல வரதே வேற. இந்த கொரோனா காலத்துலதான் பாத்தீங்கன்னா நம்ம மெடிடேஷனுக்கு குருஜி மூலமா நாங்க ஏகப்பட்ட தியானம் கொடுத்துருக்கோம். அப்ப அந்த தியானம் கொடுக்கும்போது அந்த கொரோனா பீரியட்ல அவ்வளவு பேர் தியானம் கத்துக்கிட்டு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் எடுத்துக்கிட்டாங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க, அந்த நீங்க கொரோனா கத்துக்கிட்டேலாம் நீங்க கொடுத்தீங்க, நல்லா இருந்தது, அப்ப இப்ப எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, டைம் இல்லைன்னு நம்ம சொல்ல, நமக்காக கண்டிப்பா டைம் ஒதுக்கி தியானத்தை கத்துக்கிட்டு நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்காக, நம்ம மெய்யுணர்வு அதிகரிக்கிறதுக்காக டைம் ஒத்துக்கணும். அப்ப இந்த அனுபவங்கள் பார்ப்போம். நம்ம எனக்கு தியானம் நல்லா இருக்கு, யோகா நல்லா இருக்குன்னு சொல்லாம, அனுபவபூர்வமா உணர்ந்ததை நம்ம தெரியறதை விட மத்தவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுதான் முக்கியமான ஒண்ணு. இல்லை, அந்த அனுபவம் எனக்கு நிறைய என்ன ப்ரொமோஷன் நிறைய உயர்த்திக்கிட்டே இருந்தது. நான் மெடிடேஷன் பண்ணப்ப என்னை நிறைய விஷயங்கள் தேடி, நல்ல விஷயங்களா தேடி இருந்தது. நான் எப்பவுமே பிஸியாவே என்னை வச்சுக்கிடுவேன். அது காரணம் என்ன அப்படின்னா, நான் பண்ற மெடிடேஷன். நான் எப்பவுமே ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த மாதிரி என்னை செட்டில உருவாக்கி கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த நம்ம குருஜி சொன்ன மெய்யுணர்வோட எப்பயுமே அந்த தாட்டை நினைச்சுட்டே இருப்பேன். இந்த எண்ணங்களை அப்படி வச்சுக்கிட்டே இருப்பேன், மெய்யுணர்வுலயே வச்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி வரணும் அப்படின்னு பாசிட்டிவ் தாட்டை வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா யோகா கிளாஸ் எனக்கு நிறைய, எனக்கு ஷெட்யூல் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்ப இதுல இடையில குருஜி எனக்கு புதன்கிழமை எடுத்து கொடுங்க, நிறைய பேர் யோகா கேட்கறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அது கூட டைம் இல்லாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. லோக்கல்ல எனக்கு அவ்வளவு பீப்புள் காரணம் என்ன அப்படின்னா, என்னோட மெடிடேஷன் குருஜி சொன்ன கொடுத்தா அந்த மெடிடேஷன், அந்த அனுபவம் தான். அந்த அனுபவத்தை பார்த்துதான் நீங்க நல்லா உங்களை எப்பவுமே பாசிட்டிவா உங்களை வச்சுக்கிறீங்க, நல்ல எனர்ஜிக்கா இருக்கீங்க. உங்களை மாதிரி நாங்க இருக்கணும். நீங்க யூனிவர்சிட்டியில நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும். ஆனா நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்து போய் கையெழுத்து போட்டு டயத்துக்குள்ள போவோம். 8:40 இருக்குதுன்னா நாங்க 8:20 இருப்போம். அந்த டைம் கீப் அப் பண்றது, கோவப்படாம இருக்கிறது, அன்பா பேசுறது, நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளை அறியாம வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அது எல்லாம் அப்படின்னா நம்மளோட இன்ட்யூஷன் நம்மள உயர்த்திக்கிட்டே இருக்கும். தியானத்தால மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப சமீபமா நிறைய பேர் வாயில இருந்து வர்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ட்ரிபிள் ஆர் படம் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. இப்ப ஒருத்தங்க அந்த ட்ரிபிள் ஆர் படம் பார்த்தேன் அப்படின்னு கதை சொல்றதுக்கும், நாமளே அந்த ட்ரிபிள் ஆர்ல போய் உட்காந்து சினிமா பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க அது உண்மையானது. தியானங்கிறது நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் வரும். அந்த அனுபவத்தினால வர்ற உடைகளே பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பை சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப இந்த படம் பாக்குறதுக்கும் படத்தை கதை கேட்கறதுக்கும் வித்தியாசம் தான். தியானம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தியானத்தை அனுபவிக்கணும். நாம ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்கும் போது மட்டும்தான் அந்த உணர்வுகள் வழியா நம்மளோட உடல் உறுப்புகள்ல ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு ரத்த ஓட்டங்களிலும் அந்த உணர்வு மாறும்போது மட்டும்தான் நம்மளோட நிலைமை மாறும். நான் மெடிடேஷன் பண்றேன்னு ஒரு பேருக்கு மெடிடேஷன் பண்ணாம அதை அனுபவிச்சு பண்ணணும். அது என்னென்னலாம் பண்ணுது, அது என்ன மாதிரி அந்த உணர்வுகளை நமக்கு தருது. நம்ம குருஜியோட நம்ம ஒரு இடத்துல மகரிஷி சொல்லியிருப்பாங்க, நீங்க நம்ம தடுமாறும் போது, அதாவது தியானம் பண்ணும்போது தடுமாறும் போது எங்களோட குருக்களை கையை பிடிச்சுக்கோங்க. எந்த குருவா இருக்கட்டும், நம்ம பதஞ்சலி முனிவரா இருக்கட்டும், கௌடபாதரா இருக்கட்டும், எந்த ஒரு மகான், பரஞ்சோதி மகானா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, எல்லா மகான்களும் எல்லாதான்
சித்தர்கள், எந்த சித்தர்கள், எந்த மகான், நீங்க யாராவது ஒருத்தவங்க, திருமூலரா இருக்கட்டும், யாராவது ஒரு மகானோட நினைச்சு பிடிச்சுக்கோங்க. அவங்களோட கையை இழுக்கி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிங்கன்னா அவங்கள தடுமாற விடாம உங்களை உயர்ந்த நிலைக்கு கூட்டு போவாங்க. உயர்ந்த நிலைன்னா சமாதி நிலைக்கு நம்மளை கூட்டு போவாங்க. அது நம்ம குருஜி சொன்ன மாதிரி நிறைய பற்றற்ற வாழ்க்கைக்கு கொண்டு போவோம். நமக்கு மேல அந்த ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப ஆசை இருந்த மாதிரி எனக்கு தான் இருந்தது. இப்ப அதெல்லாம் எனக்கு அதுவே அந்த முன்னாடி கோபமா வச்சா கூட ஒரு துளியில கூட அது மேல ஆசை வர மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த இதுல உள்ளுணர்வு நம்ம அனுபவிச்சுட்டோம், நிறைய அனுபவிச்சதுனால பற்றற்ற நிலை வருது. ஒரு புலிப்பாணி சித்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தங்கத்தின் மீது ஆசைப்படாத அப்படின்னு ஒரு ஒய்ஃபை கூட்டு போவாரு. அப்ப கூட்டு போனா தங்கம் வந்து ஒரு கொல்லி, தங்கம் வந்து ஒரு கொல்லி அப்படிம்பாரு. அந்த அம்மா வந்து ஒரு 4 பேர் திட்ட வருவாங்க, தங்கத்தை அள்ளிட்டு போவாங்க. சொல்லுவாரு, தங்கத்தை எடுத்துட்டு போவாது, உன்னையே கொல்றோம் அப்படிம்பாரு. தங்கம் எப்படியா என்னைய கொல்லும் அப்படின்னு அவரை அசட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க. பார்த்தா எதுக்கு வந்து திருடர் வந்து அவரை அடிச்சு போட்டு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த தங்கத்து மேல ஆசைப்பட்டனால அவன் தன்னோட உயிரை இழப்பான். அது மாதிரி ஒரு பொருள் மீத பற்று வைக்கும் போது அந்த பற்று நம்ம வந்து நம்ம ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுரும். அதனாலதான் இப்ப வந்து இந்த தியானம் நம்ம பண்ண என்ன அப்படின்னா, பற்றற்ற மனநிலைக்கு நம்ம வந்தோம். பற்றற்ற மனநிலை வரும்போது என்ன அப்படின்னா, எல்லாமே நமக்கு வந்து ஒரு சமமான நிலைக்கு வந்துடும். யாரை பார்த்தாலும் ஒரு சமமான மனநிலைக்கு வரும்போது என்னன்னா, நம்ம வந்து விருப்பு வெறுப்பு வராம ஒரு நல்ல நிலைமைக்கு உயர ஆரம்பிச்சோம். காரணம் என்ன, இதுக்கு எல்லா அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தியானம் மட்டும்தான். இந்த தியானம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை நிலையில ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம முன்னேற்றி கொண்டு போய்கிட்டே இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க நிச்சயமா அடைவீங்க. என்னோட அனுபவத்துல நான் ஆரம்ப காலத்துல நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன்னு குருஜிக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன லெவல்ல இருக்கு என்னோட பிள்ளைங்களோட லைஃப்பும் சரி. நான் தியானம் பண்ணுவேன். நம்ம ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா தியானம் பண்ணிக்கிடுவேன். சப்போஸ் அப்படியே நேர லெட்டருக்கு பஸ்ல டிராவல் பண்ணும்போது அந்த மெய்யுணர்வோட சொல்லிக்கிட்டே போய் அந்த அந்த உணர்வுகளோட அந்த காரியத்தை செய்வேன், சக்சஸ் ஆயிரும். அதுவும் என்னோட குழந்தைகளுக்கும் என்னோட பிள்ளைகளுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல நல்ல லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்லி நல்ல டெய்லி மெடிடேஷன் பண்ணுவேன், நல்ல வாழ்த்து சொல்லுவேன். மற்றவங்க யாராவது இப்போ ஒரு போன்ல வந்து எனக்கு கல்யாண வீடு இருக்கு, இந்த மாதிரி வந்துருங்க, எங்களால நேரம் வரணும்னா இங்க இருந்தே வாழ்த்து சொல்லுவேன். இங்க இருந்து நேரடியா போக முடியாட்டா அவங்களுக்கு அதுதான தகுந்த ஒரு இதை. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க நேர்ல வந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வர முடியாட்டாலும் ஆனா நீங்க வந்த மாதிரி ஒரு அது எப்படி என்னன்னு தெரியாத, பட் ஆனா அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா அந்த நேரத்துக்கு அந்த மெய்யுணர்வோட நம்ம அவங்கள வாழ்த்துறோம், அந்த வாழ்த்து அவங்க நேரடியா போகுது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னா சப்போஸ் உங்களால பார்க்க போக முடியல, நீங்க நல்லா அவங்களுக்காக மெடிடேஷன் பண்ணும்போது என்னன்னா அந்த உணர்வு அவங்களுக்கு போகுது. நாமளே அங்க போய் உட்கார்ந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அது வந்து ஆச்சரியமான விஷயமா இருக்கும். நீங்க அதை வந்து அனுபவிச்சு பாருங்க, அது தெரியும். என்னோட அனுபவத்துல நிறைய விஷயம் இப்படி நடந்திருக்கு. அப்படி அவங்களே வந்து சொல்றாங்க, நீங்க வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, பரவாயில்ல, ரொம்ப பிளஸிங் பண்ண மாதிரி இருந்தது எங்களுக்கு, உங்களோட பிளஸிங் தான் நல்லா இருக்கு அப்படிங்க. காரணம் என்னன்னா நம்மளோட மெய்யுணர்வு. ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் அந்த உணர்வு இருக்க போய் மட்டும்தான், இந்த தியானம் இருக்க போய் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும், எல்லா போராட்டங்களையும், எல்லாருடைய தோல்விகளையும் சந்திச்சு அத்தனையும் மீறி நம்ம வெற்றியடை காரணம் நம்மளோட தியானம் மட்டும்தான். என்னோட அனுபவம் நிறைய சொல்லிட்டே இப்ப ராஜன் சார் சொன்ன மாதிரி வார வாரம் சொல்லலாம். பர்டிகுலரா இதுதான் என்னோட இன்னைக்கு வந்து சொல்ல நினைச்சுக்கேன். என்ன அந்த அனுபவ உரைய பொறுமையா அமைதியா கேட்டமைக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தவங்களும் தியானம் பண்ணுங்க. ஐ ஹாவ் நோ டைம் மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. 10 நிமிஷம், 10 நிமிஷம் மட்டும் நம்மளோட உடம்புக்காகவும் நம்மளோட பரம்பரைக்காகவும் தியானம் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. புண்ணியம், அதாவது நம்ம வந்து விதைகளை தூவி விடுவோம். அந்த விதைகள் எங்கனாலும் விழட்டும், ஒண்ணு மண்ணுல விழட்டும், நீர்ல விழட்டும், பாறைகள்ல விழட்டும், எங்கனாலும் வறண்ட பாலைவனமா கூட இருக்கட்டும் அந்த இடம், அந்த இடத்துல விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அது முளைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா முளைச்சிரும். ஓ, அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, அது கண்டிப்பா நல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நான் எப்பயோ தியானத்துக்கு வாங்க, யோகாக்கு வாங்கன்னு சொன்னவங்கன்னா இப்ப எனக்கு போன் நினைக்கிறாங்க. காரணம் அவங்க உடல்நிலை பழுதாகி போச்சு. டாக்டர்கிட்ட போறாங்க, எவ்வளவோ கியூர் பண்ண முடியல. ஏன் நீங்க யோகா அந்த டாக்டர் கடைசியா நீங்க யோகாவுக்கு போங்கிறாங்க. நம்ம என்னைக்கோ போட்ட ஒரு விதை இன்னைக்கு வந்து முளைக்குது. அதுதான் உண்மையான அனுபவமா எல்லாருக்கும் மாறும். நீங்க கண்டிப்பா தியானத்தை தொடுத்து பண்ணுங்க. நல்லபடியா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அனுபவிச்ச அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. நான் எனக்கு தியானத்தினால நம்ம அதாவது தியானத்தை சொல்லுங்க, தியானத்தை கத்துக்க வாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அசட்டையா தெரியலாம், நம்ம வந்து என்ன பெரிய தியானம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனா பின்னாடி கண்டிப்பா 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ ஆஃப்டர் 10 மந்த் கழிச்சோ அவங்க கண்டிப்பா நம்மளை கூப்பிட்டுருக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தியானம் வந்து ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு வரும். அதுக்கு வந்து நம்மளோட குருஜி கையை துணையை பிடிச்சுக்கிட்டு கண்டிப்பா நல்ல நிலைமை எல்லாரும் வரணும். நிறைய பேர் நம்ம இந்த சத்சங்கத்தை நல்ல சிறப்பா கொண்டு போகணும் என்று வாழ்த்திக்கிட்டு, அனைவரோட ஆசீர்வாதம் என்றென்றும் குருஜியோட துணையோட இருந்து
நம்ம இந்த இதை நல்லபடியா கொண்டு போவோம். சந்தோஷம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சந்தோஷம்.